வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் சாட்டர்டே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக வீடியோவாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் தான் வராரு. போன வாரம் எலிமினேஷன் சாம்பியனுக்கான குவாலிஃபை மேட்ச் நடந்தது இல்லை, அதில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றுட்டாரு. அதை பற்றி தான் பேசுறதுக்காக வராரு. ஸோ வாட் யூ டாக் அபவுட், நான் என்ன பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஃபாட்டு வந்துட்டார். ஜேக்கப் ஃபாட்டு கோடி ரோட்ஸை பற்றி என்ன சொல்கிறேன்னா, வாழ்த்துக்கள், நீ போன வாரம் வந்து குவாலிஃபை ஆகிட்ட, அதை நான் ஏற்றுக்கிறேன். நீ இப்போ எலிமினேஷன் சாம்பியன் நோக்கி போகிறேன், அதுக்கான முழு வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் உனக்கு முன்னாடி வின் பண்ண போகிறேன். ட்ரூ மேக்கின்டையர் எங்கே இருக்க, நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், இதே இடத்துல சேலஞ்ச் பண்ணுறேன், ஏன் கூட மோதவா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் பாட்டு சொல்கிறாரு. ஆனால் வரது என்ன மோஸ்ட் மேட்டோன் ஜென்டல் மேனேஜர் தான். ஜேக்கப் நிப்பாட்டு, இன்றைக்கி ட்ரூ மேக்கின்டையர் வந்து ஷோவை அட்டென்ட் பண்ணதுக்காக வரல. ஸோ நீ வந்து அவனை சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கண்டிப்பாக உனக்கான வாய்ப்பையும் உனக்கான அதிகாரத்தையும் நான் உனக்கு தாரேன். நீ பேக் ஸ்டேஜோ நம்ம தனியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போதே ஆடியன்ஸ் சைடிலேருந்து ட்ரூ மேக்கின்டையர் பேசுகிறாரு. ஜேக்கப், உனக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, நான் உன்னை சேலஞ்ச் பண்ண போகிறதும் கிடையாது. அண்ட் கோடி ரோட்ஸ் நீ எலிமினேஷன் சாம்பியன் வின் போகிறதும் கிடையாது. உங்கள் 2 பேரில் யாரு கூடயும் நான் ரெஸ்ல்மேனியாவில் விளையாட போகிறது கிடையாது. வேறொரு ஆப்போனண்ட் கூட தான் விளையாட போகிறேன். ஸோ நீங்கள் 2 பேருமே தேவையில்லாமல் சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதில் கோவமடைஞ்ச ஜேக்கப் பாட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவர் நோக்கி போகிறாரு. அப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜேக்கப் பாட்டு தடுத்து நிறுத்தி பேக் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, கோடி நீ சாம்பியன்ஷிப்பை நோக்கி வர, ஆனால் கண்டிப்பாக வந்து இது உனக்கு கிடைக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பை நோக்கி வரல, ஒரு கோலையை அடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் உன்னை வெளுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பேக் ஸ்டேஜில் இஜியோ டிராகனோவா மற்றும் கார்மலைஸ் 2 பேருமே பேசிக்கிறாங்க. அதில் இஜியோ டிராகனோவா பார்த்தீங்கன்னா தனக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருக்குது. பட் ஓகே, பட் ஆனால் ரெஸ்ல்மேனியாவில் இந்த சாம்பியன்ஷிப்போட போக போகிறது நான் தான், நீ கிடையாதுன்னு கொஞ்சம் எமோஷனலாக பேச. அப்போ தான் கார்மலைஸ் ஹே என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது கூல் நான் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், பட் இருந்தாலும் ஓகே, எனக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர்கிட்ட பேசி நம்ம அதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் இப்போ இஜியோ டிராகனோவை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக டாமா டாங்காவை எதிர்த்து மோத போகிறாரு. டைட்டில் இருக்கும்போது டாமா டாங்கா பார்த்தீங்கன்னா இஜியோ டிராகனா கூட நிறைய ஃபியூட் போயிருக்காரு. அப்போல்லாம் மேட்ச் விளாடாமல் இப்போ விளாட்றாங்களாமா. என்னத்தை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போகிறாங்க. டாமா டாங்கா கூட அவருடைய டீம் எம்எஃப்டி இருக்கிறதுனால பல சீட்டிங் முறையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாரு இஜியோ டிராகனாவா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா இஜியோ டிராகனாவை வீழ்த்தி ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார். இந்த மேட்சோடைய வெற்றியாளர் டாமா டாங்கா. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எம்எஃப்டி லீடரான சோலோ சிக்காவா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு பின்னாடியில் இருந்து இஜியோ டிராகனாவா சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணுறாரு. சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணுறது ஓகே, ஆனால் சுற்றிலும் 4-5 பேர் இருக்குதா மறந்துட்டார் போல இஜியோ டிராகனாவா. எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இஜியோ டிராகனாவுக்கு சமாதி கட்டிட்டாங்க. இதை தடுத்து நிறுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்பாலா க்ரூஸ் மற்றும் ஜாக் ரைடர் இவங்களாம் வராங்க. ஆனால் அவங்களையும் எம்எஃப்டி டீம் வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு அப்படி கெத்தாக நிற்கும் போது அந்த இடத்துக்கு ஒயிட் 6 வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்ட இருக்கிற அந்த விளக்கை வந்து என் பக்கம் கொண்டு வர போகிறேன், அது எனக்கு ரொம்பவே எமோஷனல் ஆனது அப்படிங்கிற மாதிரி அங்கிள் அவுடி ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. கூடிய சீக்கிரம் அங்கிள் அவுடிக்கும் எம்எஃப்டிக்கும் ஒரு மிகப்பெரிய பகையை தீர்க்கிறதுக்காக ஒரு மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஜேக்கப் ஃபாட்டு பேக் ஸ்டேஜ் கூட்டு போனாங்களே, அப்போ வந்து ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு, என்னை எதுக்கு தடுத்து நிறுத்துனீங்க, இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து உனக்கான வாய்ப்பை ட்ரூ மேக்கின்டையர் கூட டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உனக்கு வாங்கி தரேன், அதாவது ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடியே வாங்கி தரேன், நீ ரோட் டு ரெஸ்ல்மேனியா சாம்பியன்ஷிப்பாக போகிறேன்டா, முடிஞ்சால் நீ சாம்பியனாகவே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அதுக்கான முடிவெடுங்க, என்னால் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜேக்கப் ஃபாட்டுக்கு அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, அதுவும் ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடியே கிடைக்கும் போது, இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரே சொல்லிட்டாரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ட்ரூ மேக்கின்டையர் வராரு.
ஒரு சாம்பியனான என்ன கேட்காம நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறது தப்பு. இல்லை நான் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், நான் முடிவு எடுக்கிறதெல்லாம் என்னோட உரிமை தான் சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன கேட்டுட்டு தான் முடிவு எடுக்கணும். என்னால் வந்து ஜேக்கா ஃபாட்டுக்கிட்டலாம் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண முடியாது, அவன் ஒழுங்காக கண்டவன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ராண்டி ஆர்டன் எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகிட்டார்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது செலினா வெகா வராங்க. நீ வந்து குவாலிஃபை மேட்ச்சில் அலிஸ்டர் பிளாக்கை வீழ்த்திட்டேன்னு நினச்சி ரொம்ப பெருமைப்படாத. அலிஸ்டர் பிளாக் ஒன்று நோக்கி வரப்போகிறான். ஸோ இன்றைக்கி வந்து உனக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும் ஒரு மேட்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராண்டி ஆர்டன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற ஃப்ரைடே இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயின் இவெண்ட்டாக ராண்டி ஆர்டனுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும் ஒரு மிகப்பெரிய மேட்ச் நடக்க போகுது. இது அஃபிஷியலி ஸ்மாக்டவுனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த உமன்ஸ் குவாலிஃபை மேட்ச் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. போன வாரம் வந்து என்னுடைய டைட்டிலை நான் சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபையை நோக்கி நான் காத்துருக்கிறேன். பிகாஸ் ராயல் ரம்பல் வெற்றியாளர் அல்லது எலிமினேஷன் சேம்பர் 2 பேரில் யாராவது ஒருத்தர் என்னை சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்குது. ஸோ அந்த சேலஞ்சருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷார்லட் ஃப்ளேர் வராங்க. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறதே நல்லா இருக்குது. அண்ட் கைஸ் இன்றைக்கி ஸ்மாக்டவுனோட மெயின் இவெண்ட்டாக ராண்டி ஆர்டனுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்குமான மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேட்ச் நடந்திருக்கான்னு தெரியல, எனக்கு என்னமோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச். இதில் யாரெல்லாம் கலந்துக்காங்கன்னா கியானா ஜேம்ஸ், ஷார்லட் ஃப்ளேர், பெரிய பாப்பா நயா ஜாக்ஸ். ஆக்சுவலி இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேரும் ஜேட் கார்க்கும் ஃபேஸ் ஆஃப் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ஒரு மேட்ச் வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த குவாலிஃபை மேட்ச்சில் கூட ஷார்லட் ஃப்ளேர் வின் பண்ணல, ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க வைக்காங்களா என்ன சொல்லன்னு தெரில. இந்த குவாலிஃபை மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கியானா ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பல பேர் இருக்கும்போது கியானா ஜேம்ஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நான் கியானா ஜேம்ஸ் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரியோ ஸ்காய் மற்றும் ரியா ரிப்ளே வந்து நெக்ஸ்ட் வீக் அவங்களுடைய டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரியோ ஸ்காய் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய மேட்ச்சில் நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டால் விளையாட போகிறாங்க இந்த எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச்சில். அதை பற்றி பேசிக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் எங்களோட டைட்டில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணுவோம், அதே மாதிரி நானும் உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்பேன் அப்படிங்கிற மாதிரி ரியோ ஸ்காய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்களோட டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்களாம். அது யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ்ட் லெஜண்ட், இவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்டாக இவங்க டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நம்ம கிட் வில்சனுக்கும் ஓபா ஃபெமிக்கும் நடக்க போகுது. போன வாரம் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டுச்சுல்ல, அதன் விளைவாக ஒரு மேட்ச்சு. ஓபா ஃபெமி ஒரு நக்கல் பிடிச்சாலுங்க. ஏன்னா அவர் முன்னாடி யார் நின்றாலும் யார் தன்னை கலாய்ச்சாலும் அப்படியே வெயிட் பண்ணி கேட்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சொல்லி விட்றாரு. அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட் வில்சன் வந்து ஓபா ஃபெமியை ரொம்பவே வம்புழுக்கிறாரு, ரொம்பவே கேவலப்படுத்துகிறாரு, காமெடியாக பார்க்குறாரு. பட் நான் ஒரு கட்டத்தில் மேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறமா கிட் வில்சனை உள்ளே தூக்கி போட்டு பண்டாடி இருப்பார் பாருங்களேன். எம்மோ ஓபா ஃபெமினா ஓபா ஃபெமி தான்டா, ஏன் பெரிய மேட்ச்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரில. ஒருவேளை இதுக்கப்புறமா அவர் வந்து காட்டலாம் அப்படின்னு நினச்சிக்காங்கன்னு தெரில. ஏன்னா மிட்கார்ட்லேயே அவ்வளோ டாமினேட்டாக இருக்கார். அதுலேயும் அவர் போடுற மூவ்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இடிய முழக்கம் மாதிரி அந்த அரங்கமே பார்த்திங்கன்னா அதிருது, அப்படி சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆட்ரூத் இந்த மிஸ்ட்ரி பாக்ஸை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. இது என்னப்பா ஒரு மிஸ்ட்ரி பாக்கு ஒன்றை தேடி வந்துருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா இது வந்து நார்மலான விஷயம் இல்லை நீ கேட்குறதுக்கு, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதுக்குள்ளே இருக்கிறது என்னதுன்னு எனக்கே தெரில. அப்போ ஆட்ரூத் சொல்கிறது நீ எப்போ ஓப்பன் பண்ணணும்னா 28ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணணும், இது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நீ அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஆட்ரூத்தே சொல்கிறாரு. அண்ட் டேமியன் பிரீஸ் அந்த இடத்துக்கு வந்து ஆட்ரூத்தை பார்த்து கொஞ்சம் கோவப்படுறாரு, என்ன எதுன்னு தெரில. அப்புறமா பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மேட்ச்சில் செலக்ட் ஆன டிஃபினி சேஷன் வந்து இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக ஆல்ஃபா பிரைல் கூட ஒரு மேட்ச் ஆட போகிறாங்க. ஸோ இது ஒரு ப்ரிவியூ மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி செல்சி கிரீனுக்கு கால் அடிபட்டுருக்குது, அதனால் அவங்களால நடக்க முடியல. பட் இருந்தாலும் முழுக்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஃபைனலி வெற்றி பெற்றிருக்குது டிஃபினி சேஷன் தான். டிஃபினி சேஷன் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சாமி சைடு வந்து கோடி ரோட்ஸை பார்க்க வந்திருக்காரு. போன வாரம் ட்ரூ மேக்கின்டர் உன்னை அட்டாக் பண்ணான், நான் நினச்சிருந்தா உன்னை வீழ்த்திருக்கலாம், ஆனால் என் நண்பன் அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்தேன். ஆனால் நீ நண்பனும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. உனக்கு தேவை இந்த எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகணும், அதுக்காக நீ அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கிட்ட, நீ ஒரு செல்ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கோடி ரோட்ஸை தேடி பார்த்து, கோடியா சாரிப்பா நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன், உண்மையிலேயே நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிக்கோ, நான் சொன்னது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ மன்னிப்பும் கேட்குறாரு சாமி சைன் கிட்ட. ஒரு பக்கம் திட்டவும் செய்கிறாரு, மன்னிப்பும் கேட்குறாரு.
கூடிய சீக்கிரம் சாமி பிசையனோட ஹில்டன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்போன்னு தெரில. ஏன்னா பல நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எப்போ நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அந்த வகையில் சொல்கிறேன் காய்ஸ். அதுக்கப்புறமா எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. இந்த குவாலிஃபை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா கார்ல் மையர்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ். இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் வரத எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் எல்லாத்துக்குமே டாட்டா காட்டிட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி பல பேர் எதிர்பார்த்தது ட்ரிக் வில்லியம்ஸ் தான், அவர் தான் இருப்பார் நினச்சோம். ஸோ அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றார். இது ஒரு பெரிய மூமெண்ட் தாங்க. அப்புறம் இந்த மிக்ஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குல்ல, அதை டாக்டி டிவிஷனுக்கு எல்லாருமே பார்த்து இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸுக்கு மேலேயே பாருங்கள் ஜானிகா இருக்கணும் பாயை விடிச்சு படுத்துருக்காரு. ஜானிகா இருக்கணும், உனக்கு படுக்கிறதுக்கு வேறு இடமே தெரியலையா, மிஸ்ட்ரி பாக்ஸ் மேலேயே படுப்பேன். அது கூட ஒருவேளை நெருப்பு படலம் இருந்திருந்து உன் மேலே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? உன் பொண்டாட்டிக்கிட்ட யார் பதில் சொல்லுவா? கரெக்ட் தானே? சரி, இந்த மிஸ்ட்ரி பாக்ஸை பார்த்தீங்கன்னா வீக்லி காட்டுறாங்க. அண்ட் இதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரா பிராண்டுக்கே அனுப்ப சொல்லிட்டாரு. மீண்டும் ரா பிராண்டில் இந்த மிஸ்ட்ரி பாக்ஸை காட்ட போகிறாங்க. அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரில. நீங்கள் சொல்லுங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறத சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஜெயிக்கார்கள் நடந்துட்டு வரும்போது அந்த இடத்துக்கு பீஃபா மற்றும் மிஷின் 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. 2 பேரும் இன்ஜுரியில் தானே போனாங்க. இப்போ இன்ஜுரி ரொம்ப கிளியர் ஆகிட்டு போல இருக்குது. 2 பேருமே வந்து மிரட்டுறாங்கங்க. ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஜெயிக்காரங்களை மிரட்டுறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத வேண்டியது இன்ஜுரியான போயிட்டாங்க. இப்போ மீண்டும் அந்த சாம்பியன்ஷிப்பாக வந்திருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா ஜூலியாவுக்கும் ரியா ரெப்ளிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ் லெஜண்ட் இவங்க 2 பேருமே வந்துட்டாங்க. 2 பேருமே வந்து ரியா ரெப்ளியாக இருக்கட்டும் மற்றும் இயஸ்கோயை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அட்டாக் பண்ணுறதுனாலே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக்ஸ் அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இருக்குல்ல, அதனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரம் அட்டாக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நல்ல வேலை நம்ம இயோஸ்காய் வந்து காப்பாற்றுறதுனால இன்றைக்கி ரியா ரெப்ளி தப்பிச்சிட்டாங்க. இல்லாட்டா சாணி இருப்பாங்க நயா ஜாக்ஸுக்கிட்ட. ஆனால் அதே மாதிரி ஓபா ஃபெம்மியை வம்புழுக்கிறதுக்கு யார் வந்திருக்கா பாருங்களா, மிஸ்ஸு. டபிள்யூபிள்யூ ஓபா ஃபெம்மிக்காக டபிள்யூபிள்யூவில் அடுத்த பலியாட நம்ம மிஸ்ஸு தானா? ஏன்னா 2 தடவை பலியாயிட்டார் கிட் வில்சன். அடுத்து இவரா? ஏன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ண பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஆனால் அதுக்கப்புறமா ஷார்லட் அலெக்ஸா பில்ஸ் இன்றைக்கி ஷார்லட் வந்து தோத்துட்டா. ஆனாலும் ஷார்லட் சொல்கிறாங்க, நான் வந்து இன்றைக்கி உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பியனில் தோத்துட்டேன், பட் ஆனால் நீ குவாலிஃபை இருக்கலாம், கண்டிப்பாக வந்து நீ வெற்றி பெறணும், அதுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜூலியா வந்து இவங்க 2 பேருக்கு உள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படியாவது கலைக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் முடியலை. அண்ட் நெக்ஸ்ட் வீக் காய்ஸ் உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்பெஷல் நடக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்பெஷலோட இன்னொரு முக்கியமான மேட்ச் என்னதுன்னா உலகநாதன் சோலோ சிக்காவுக்கும் அங்குல் ஹவுடிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. நம்ம அங்குல் ஹவுடி சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடி ரொம்ப நாளாச்சு இல்லை. ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. அது நெக்ஸ்ட் வீக். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை வந்து அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்எஃப்டியில் இருக்க எல்லாத்தையும் சொல்கிறாரு, நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த விளக்கம் வந்து மீண்டும் நம்ம பக்கமே தக்க வச்சுக்கணும், மறுபடியும் எம்எஃப்டி கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு சின்ஸ்கேனா கம்பரை வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா டாமாட்டாக்கிட்ட பேசுகிறாரு. எத்தனை நாள் தான் சின்ஸ்கேனாமாக்கும் டாமாட்டாக்காக்கும் ஸ்டோரி எழுப்பிங்கன்னே தெரில. அண்ட் மேரி ஒன் டைம் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் அலிஸ்டா பிளாக். இந்த மேட்சை நல்லா தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் அலிஸ்டா பிளாக் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெஃப்ரி பார்க்கல. அந்த நேரத்தில் ட்ரூ மேக்கின்டர் தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் மண்டையிலே அடிச்சிட்டாரு. ஸோ இந்த வாய்ப்பில் ராண்டி ஆர்டன் கொஞ்சம் அடிபட்டுட்டாரா. அண்ட் இப்போ நம்ம ட்ரூ மேக்கின்டர் சீட்டிங்னு வந்ததை அறிஞ்ச கோடி ரோட்ஸ் ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ணதுக்காக அந்த இடத்துல வந்து நிற்பார். பட் ஆனால் ட்ரூ மேக்கின்டர் ஆடியன்ஸ் சைடோட எஸ்கேப் ஆகி போயிட்டார். ராண்டி ஆர்டன் டயர்டாக இருக்கிறதுனால மாஸ்டர் பிளாக் ஃபினிஷரை போட்டு ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக் வின் பண்ணிட்டாரு. பாவம் கோடி ரோட்ஸ் என்ன தான் தடுக்க வந்தாலும் இன்றைக்கி ராண்டி ஆர்டன் ஜெயிக்க முடியலை. பாவங்க ராண்டி ஆர்டனுக்குலாம் மொத்தமாக சேர்த்து பழிவாங்க போல இருக்குது. ஓகே, இதோட இந்த வாரம் ஸ்மார்ட் முடிச்சுட்டாங்க. இந்த வாரம் ஸ்மார்ட் ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்து அப்படிங்கிற லைக் ஷேர் கமெண்ட் மூலியமாக தெரிவிங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.